இந்த வீடியோவில் நான் வந்துட்டு வெண்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, கூட்ஸ் ரெசிப்ட் எப்படி என்டர் பண்ணுறது, பர்ச்சேஸ் ரிட்டன் வந்துட்டு எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு வெண்டர்ஸ் பார்ப்போம். வெண்டர்ஸில் நீங்கள் வந்துட்டு அவங்க நேமு, மட்டும் கொடுத்தா போதும், வெண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்டர் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு வெண்டருக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு. அதை நீங்கள் வந்துட்டு இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நான் வெண்டர் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு நியூ வெண்டர் க்ரியேட் பண்ணாலும் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ அந்த ஆர்டர் டேட்டு எப்போ பண்ணுறீங்க, எக்ஸ்பெக்ட் டெலிவரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஜிஎஸ்டி டைப்பு எக்ஸ்க்ளூசிவாக இல்லை இன்க்ளூசிவாக அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராடக்ட் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்துடும். அதோட எம்ஆர்பி இங்கே வந்துடும். எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வந்துட்டு வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் இங்கே இல்லை அப்படின்னா நியூ ப்ராடக்ட் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த நியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறப்போ அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போது ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆரஞ்சுன்னு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸு, யூனிட்டு, ஸ்டாக் கவுண்ட்டு, க்ரியேட் பண்ணிடுறேன். இங்கே வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துடும். நான் 2 ஆர்டர் மட்டும் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கூட்ஸ் ரெசிப்ட் போகிறேன். இப்போது ப்ராடக்ட் எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் அதை எப்படி என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அந்த வெண்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னு நான் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்ட அந்த ஆர்டரோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ளூஸாக மாறிடும். நான் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் போடணும் அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்டர் போட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிடுச்சு அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். மொத்தமாக டோட்டல் எவ்வளோ ஆச்சு, பர்ச்சேஸ் டோட்டலு, ப்ராடக்டோட எம்ஆர்பி, நீங்கள் எவ்வளோ செல் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்த செல் ப்ரைஸ் அதை இங்கே தான் காட்டுது. இங்கே அந்த ஆரஞ்சு லேஸ் நீங்கள் எவ்வளோக்கு செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கே என்ட்ரு பண்ணிடலாம். 45. இதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு ப்ராடக்டோடது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் அவங்க ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். மணி க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வியூ பண்ணலாம், எடிட் பண்ணலாம். இந்த ஆக்ஷன் எதுக்குன்னா அந்த ஸ்டாக் வந்துட்டு உங்கள் ப்ராடக்டில் போய் ஆட் ஆகணுமா வேணாமான்னு அப்ரூவ் ஸ்டாக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்கள் ஸ்டாக்கில் போய்ட்டு ஆட் ஆகிடும். செக் பண்ணலாம். அதை இங்கே வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட்ஸ் ரெசிப்ட் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண முடியும். நான் வந்துட்டு எப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்.
அந்த குட்ஸ் ரெசிப்ட் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஓவராலாக என்னத்துக்காக நீங்கள் வந்துட்டு ரிட்டன் போடுறீங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஐட்டம் நீங்கள் ரிட்டன் போட போகிறீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில்ல. ஆப்பிள், ஆரஞ்சு லேஸு ஆரஞ்சு லேஸ் செலக்ட் பண்ணுறேன். 50 நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது, அதில் நான் 5 வந்துட்டு ரிட்டன் போடுறேன். செலக்ட் ரீசன் வந்துட்டு எக்ஸ்பயர்டுன்னு போடுறேன். நீங்கள் இப்போது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ப்ரூஃப் வேணுன்னா ப்ரூஃபை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரூஃப் சும்மா இதை போடுறேன் இப்போதைக்கு. சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்குறேன். சப்மிட் ஃபார் அப்ரூவல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் இதை வந்துட்டு ரிட்டன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ரிட்டன் நீங்கள் வந்துட்டு கேஷாக வாங்கிங்களா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சா, செக்காக நடந்துச்சா, யூபிஐ நடந்துச்சா, கார்டாக நடந்துச்சா பண்ணிக்கலாம். இல்லை அதர்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் எப்படி தான் நடக்கலாம்ல. நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி தரலாம். ரீப்ளேஸ்மெண்ட் குட்ஸாகவே அவங்க தந்துடலாம். பேயபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க கொடுத்துடலாம். அந்த மாதிரி நடந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கேஷ் கொடுக்குறேன். அவங்க அதுக்கான ப்ராடக்டை வந்துட்டு அவங்களே கேஷாக தந்துட்டாங்க அப்படின்னு பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் இது அப்ரூவ் ஆகிடுச்சு. இதுக்கான ஸ்டாக் கவுண்ட் வந்து இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கும். இங்கே 50 இருந்துச்சு, இப்போ வந்துட்டு இது 45ன்னு காட்டுது. இதில் இன்னொரு கான்செப்டும் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு பேட்ச் வைஸ் நம்ம வந்துட்டு இப்போ வாங்குகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட ப்ராடக்ட் ப்ரைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சிஎஸ் மூலயமா நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம், இல்லை டேரெக்டாக இப்போ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ப்ரைஸ்னு இருக்குது. இப்போ பேட்ச் வைஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் இருந்து கூட்ஸ் ரெசிப்ட்லேருந்து வருதில்ல, அதெல்லாம் பேட்ச் வைஸாக நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். இதில் நீங்கள் வந்துட்டு இப்போது யூஸ் ப்ராடக்ட் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூஸ் பேட்ச் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு யூஸ் ப்ராடக்ட் ப்ரைஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் ப்ரைஸ் வச்சு தான் வந்துட்டு லோட் ஆகிருக்கும். இப்போ நான் ஸ்டோர் செட்டிங் போயிட்டு பேட்ச் ப்ரைஸ் கொடுக்குறேன். லேட்டஸ்ட்டாக ரிசீவ் ஆன பேட்ச்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் எடுக்குமா, இல்லை லோயஸ்ட் ப்ரைஸ்னால் பேட்ச் ப்ரைஸும் ப்ராடக்ட் ப்ரைஸும் கம்பேர் பண்ணி எது லோயஸ்ட்டாக இருக்கோ அதை எடுப்பாங்க. ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. வெயிட்டட் ஆவரேஜ்னால் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஆவரேஜ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்து அதோட ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். நான் லேட்டஸ்ட் ரிசீவ்ட் கொடுக்குறேன். ஃபால் பேக் டு ப்ராடக்ட் ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். சேவ் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன். அங்கே பேட்ச் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். நம்ம ஸ்டோருக்குள்ளே பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்க பேட்ச் ப்ரைஸை வந்து எடுத்துக்குது. கன்சூமர் ஆப்லேயும் இந்த ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். நமக்கு வேணும்னா பேட்ச் ப்ரைஸ் ஷோ பண்ணிக்கலாம். இல்லை ப்ராடக்ட் ப்ரைஸ் தான் எனக்கு வேணும்னா ப்ராடக்ட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸ் தான் இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பேட்ச் ப்ரைஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் பர்ச்சேஸ் ஆர்டர், கூட்ஸ் ரெசிப்ட், வெண்டார்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டன், அப்புறம் ஸ்டோர் கான்ஃபிகில் ப்ரைஸ் கான்ஃபிக் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு.